ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டவுட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தியரி கோர்சஸ் லெபார்டரி கமெண்டோட பாஸ் மார்க் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஒரு சில ப்ரூஃப்ஸை வச்சு காட்டுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ 3 அட்டம்ப்ட்டுக்கு மேலே போனால் எனக்கு வந்து இன்டர்னல் மார்க் கிடையாதா உண்டா, அது மட்டும் இல்லாமல் என்னோட பாஸ் மார்க் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லியும் கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பற்றி பார்க்கலாம். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இருக்க டவுட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தியரி கோர்சஸ் வித் லெபார்டரி கமெண்டோட பாஸ் மார்க் எவ்வளோ ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஒரு சில எவிடன்ஸ் மாதிரி ப்ரூஃபாக காட்டி நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே இதை ரெஃபர் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது போக வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலேஷன் 2021 பொறுத்த வரைக்கும் ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் உங்களோட ரெகுலேஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நவம்பர் 19 பார்த்தீங்க அப்படின்னா 2022 ஒரு பிடிஎஃப் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அமெண்ட்மெண்ட்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 16, 2023 ஒரு பிடிஎஃபாக வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 3 பிடிஎஃப் ரெகுலேஷன் 2021 வந்து இருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிடிஎஃப் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இல்லாட்டி அதாவது கரெக்ஷன் இருக்குது இல்லை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ நான் இதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெகுலேஷன் 2021 பிடிஎஃப் அப்படின்னா இந்த 2 பிடிஎஃப் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இதில் சேஞ்ச் பண்ணதில் 14.1 வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு 14 பொறுத்த வரைக்கும் பாசிங் ரெக்யர்மெண்ட்ஸ் அதில் 14.1 தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எண்ட் செமஸ்டர் அதாவது உங்களோட செமஸ்டர் எக்ஸாமில் 45 மார்க் எடுத்துருக்கணும். இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னலில் சேர்த்து 50 மார்க் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 3லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிங் ரெக்யர்மெண்ட்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. ஆனால் உங்களுக்கு 14.4 ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. மித்தபடி இந்த 14.1 வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதனால் நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் செமஸ்டர் எக்ஸாம் எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா 45 மார்க் தான் பாஸ் மார்க்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அது என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா தியரி கோர்ஸ் லெபார்டரி கமெண்டோட பாஸ் மார்க் வந்து 25 இருக்கலாம் இல்லை 35 இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 பிடிஎஃபே நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே வந்து 25, 35 மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. 45, 15 தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த 50ங்கிறது இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல். இருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணுறப்போ 25, 35 இருக்கும், 15 கூட இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா 12.3 தியரி கோர்சஸ் லெபார்டரி கமெண்ட்டில் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. எல்டி, பிசி இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்னல் 1, இன்டர்னல் 2ன்னு சொல்லிட்டு தியரி அது மட்டும் இல்லாமல் லேப்னு சொல்லி 25, 25 பிரிச்சிருப்பாங்க. இது ஒன்றுமே கிடையாது. உங்கள் மார்க்ஸ் வந்து 25 வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. 25 மார்க் பாஸ் மார்க் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு லாஸ்ட்டாக எண்ட் செமஸ்டரில் தியரி 35, லேப் 15 கொடுத்துருப்பாங்க. இது வந்து தியரி கோர்சஸ் லெபார்டரி கமெண்ட் நீங்கள் படிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த 4th தான் இருக்கும். அதனால் நான் அதை மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த தியரி வந்து உங்களுக்கு 35னும் லேப் வந்து 15 பிரிப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ தியரியோட இது வந்து பாஸ் மார்க் 35 தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு நீங்கள் 100க்கு எழுதுகிற மார்க்கை 35க்கு வந்து மாற்றுவாங்க. ஸோ அதான் வந்து அங்கே 35 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் உங்களோட பாஸ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 45. நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அங்கே 45 எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அதை உங்களுக்கு 35 கன்வெர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 45 கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஅப்பியர் தான் பண்ணுவாங்க. திரும்ப நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே நான் இந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணி தான் சொல்கிறேன். இது போக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை ப்ரோ இப்படி தான் வரும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நான் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியலாக அவங்க கொடுத்த அந்த 3 பிடிஎஃப் ரெஃபர் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்ட டவுட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் அட்டெம்ப்ட் மேலே போனால் இன்டர்னல் மார்க் இருக்குமா இருக்காதா, அதோட பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஆன்சர் இருக்குது. 14th பார்த்தீங்க அப்படின்னா பாசிங் ரெக்யர்மெண்ட்ஸில் 14.2, 14.3 பாருங்கள். இது ரெண்டுமே உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். 14.2 வந்து எலக்டிவ் பேப்பர் சொல்லியிருக்க மாட்டாங்க. 14.3 வந்து ப்ரொஃபஷனாலிட்டி, ஓப்பனாலிட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. மித்தபடி ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலாக எக்ஸாம்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 மார்க்ஸ் எடுத்தால் பாஸு. அதேமாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கிளாஸ் 14.1 வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3 அட்டெம்ப்ட் ஆகியும் நீங்கள் வந்து பாஸ் ஆகலை அப்படின்னா அடுத்து நீங்கள் போகிறப்போ உங்களோட பாஸ் மார்க் வந்து 45 கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக வந்து தனியாகவே எக்ஸாம் மட்டும் எழுதியே நீங்கள் 50 மார்க் எடுக்கணும். அதாவது செமஸ்டர் எக்ஸாம் எண்ட் செமஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 3 அட்டெம்ப்ட் முன்னாடி வந்து 45 மார்க் எடுத்தால் பாஸு.
ஆனால் இனிமேல் 3 அட்டம்ப்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க் எடுத்தால் தான் பாஸு. ஸோ இன்டர்னல் மார்க் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மென்ஷன் பண்ணல. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 50 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் உங்களோட இன்டர்னல் ஆட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் 50 கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரீஅப்பர் ஆகி அந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராசஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு 3 பிடிஎஃப்மே பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு ஒரே பிடிஎஃப் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இதை டிஜிட்டல் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு April 1, 2024 வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தனித்தனி பிடிஎஃப்ஸாக நீங்கள் பார்க்குறதுக்கு அதிலே உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கிளாரிஃபையாக இருக்கும், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.